ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒரு சட்னி வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். புதினா வந்து நான் கொஞ்சோண்டு கட் பண்ணி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 4-5 சில் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பொரிகளில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புளி, பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த பொருள் இருந்தால் போதும், நீங்கள் வந்து டக்குன்னு சட்னி செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புதினாவை தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு தடவை சுற்றிக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றியாச்சு. இப்போ இதோட வந்துட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்க புதினா, அதுவும் கொஞ்சோண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வந்து புதினாவையும் உப்பையும் போட்டாச்சு. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.